கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த வேலைக்கு 16 வருஷம் ஆகுது. எதிர்க்க இருக்க காலேஜில், அந்த பெரிய காலேஜில் எனக்கு வேலை கிடைக்குமா நான் தெரியலேன்னு ரொம்ப துக்கப்பட்டு கஷ்டத்தோடு வந்தேன். பக்கத்தில் ஜெராக்ஸ் கடையில் பயோடேட்டா கேட்டாங்க. அது கொண்டு வரதுக்காக வரும்போது இந்த சபையில் என் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு அங்கே எழுதியிருந்தது. ஏசப்பா, அங்கே வெளியே ஒரு அம்மா பாஸ்டர் அம்மா இருந்தாங்க. இங்கே ஜெராக்ஸ் கடை இருக்குன்னா பக்கத்தை எடுத்துட்டு வரும்போது, இந்த வேலை கிடைக்குமான்னு தெரியல மேடம், எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கணும், எங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்னு உள்ளே வந்தேன். அந்த அம்மா ப்ரேயர் பண்ணி அனுப்புனாங்க. போன உடனே என்னை பிரின்சிபல் பார்த்த உடனே, என்ஆர்ஐ கேர்ள்ஸ் சொன்னா நீட்டாக இருக்கணும், உங்களை மாதிரி ஆட்கள் தான் நான் தேடினேன், உங்களை அனுப்பி வச்சுருக்காங்கன்னு என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அன்றைக்கே எனக்கு ஜாயின் பண்ணும்படி ஒரு வேலை கொடுத்தாரு. அப்போது பஸ்ஸுக்கு கூட காசு கிடையாது. பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டு எதிர் வீட்டில் ஒருத்தர் சொன்னாங்களேன்ட்டு வந்தேன். வந்த உடனே ஒரு 3000 ரூபாய் சம்பளத்தில் வந்தேன். இப்போ 13,000 சம்பளம் வாங்குறேன். 16 வருஷம் ஆனதுனால எனக்கு இந்த 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 ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, திங்கக்கிழமை எனக்கு 16 வருஷத்துக்கான அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. ஒரு ஆர்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்து என்னை மகிமைப்படுத்தி வச்சார் கர்த்தர். இந்த சபைக்கு பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கிறதுக்கும், மகள்கள் பாஸ்டர்மா மற்றவங்க எனக்காக ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அவனை என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் சின்ன சின்ன கஷ்டத்துக்கு கூட அவரை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான் உள்ளே போவேன். போன உடனே எல்லா காரியமும் எனக்கு வெற்றியாக தான் கிடைக்குது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த சபைகளில் இருக்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். ரொம்ப நன்றி. இந்த சபையை ஏற்படுத்தி கொடுத்து இந்த மேடையில் நிற்க வச்சது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். நான் இந்த மாதிரி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் சந்திச்சு எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றிங்க.